நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் ஸ்டோரி இதுல வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு டீச்சர் இருக்காரு, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப தூர கண்ட்ரில இருந்து படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்துட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்கறான், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் எப்படிப்பட்ட மக்கள், ரொம்ப நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் திரும்பிட்டு கேட்கிறாரு, உன் ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் என்ன மாதிரி மக்கள், நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு. உடனே அந்த பையன் சொல்றான், எங்க ஊர்ல இருக்கவங்கள ரொம்ப குட் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னோட இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப குட் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி செகண்ட் பையனும் கேட்கறான், இந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன மாதிரி மக்கள் அப்படின்னு. அதுக்கு திரும்பி அவரும் கேட்கறாரு, உன் ஊர்ல இருக்கவங்களே எந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னு. அதுக்கு இந்த பையன் சொல்றா, எங்க ஊர்ல எல்லா கேப் மாதிரி பசங்க எப்படா ஆள் கிடைப்பான் ஏமாத்தலாம் தான் சுத்துவாங்க அப்படின்னு. உடனே இந்த டீச்சர் சொன்னாராமா, ஆமா ஆமா இங்க இருக்கிற பசங்களும் அதே மாதிரிதான், எப்படா ஆள் கிடைக்கல ஏமாத்தலாம் தான் சுத்துவாங்க அப்படின்னு சொன்னாராமா. உடனே இந்த ஃபர்ஸ்ட் மாணவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனா, நான் கேட்கறப்ப நல்லவங்கன்னு சொன்னாரு, அவன் கேட்கறப்ப கெட்டவங்கன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. டீச்சர் நீங்க சொல்றது சரியே இல்லை, நீங்க வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டீச்சர் சொன்னாராமா, நீ ஒரு மனுஷனை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறியோ அந்த மனுஷன் அப்படியே மாறி போயிடாரு. நீ அவனை நல்லவன் நினைச்சு பாத்தீங்கன்னா அவன் நல்லவனா இருக்க போறான், நீ கெட்டவன் நினைச்சு பாத்தீங்கன்னா கெட்டவனா இருக்க போறான். அதனால ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது உன்னோட கண்ணோட்டத்துலதான் இருக்குது. நீ அவங்களை எப்படி பாக்குறன்றதை பொறுத்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது மாறி போகும் அப்படின்னு சொன்னாராம். நன்றி. அன்புடன் ஜூ.